கடந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சுருக்கமா நம்ம முடிச்சுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரிந்தியர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். எத்தனை பேர் விழுந்தாங்களா? 23,000. 23,000 விழுந்து போயிட்டாங்க. அதே போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதே போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த காதுல கேட்டு மறு காதுல விடக்கூடாது. அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? காதுல போனோம். எங்க பண்ணது? நம்முடைய மனசுல வைத்துக்கணும். ஹல்லேலூயா. நம்ம மனசுக்கு போனாதான் அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள என்ன செய்யுது? கிரியை செய்யுது. ஏதோ சொல்றாங்க, ஏதோ பேசுறாங்க. ஹல்லேலூயா. அப்படி நினைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. ஏதோ அலட்டப்பான வார்த்தை நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்க? பாலாக்க ராஜா இருந்தார் இஸ்ரவேல் தேசத்துல. ஹல்லேலூயா. பாலாக்க ராஜா கிட்ட யார் இருந்தாங்க? பீலியாம் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? பீலியாம். ஹல்லேலூயா. இவன் பீலியாம் என்ன சொல்றான்? பாலாக்க ராஜா பீலியாமுக்கு என்ன சொல்றான்? நீ போயிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அவளோட இருக்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, எப்போது துதித்து கொண்டிருக்கிறாங்க, எப்போது ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க, நீங்க அவரவே தேடி கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு மரியாதை இல்லை. ராஜாக்கு மரியாதை இல்லை. நேரம் அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது செய்யும். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணினியே? அந்த ஜனங்களை நீ என்ன பண்ணுவ? அவங்களுடைய இச்சை அடக்கம், பாவத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணினியே? பாவத்துக்குள்ள என்ன பண்ணினியே? நீ பாவத்துக்குள்ளாக என்ன பண்ண? ஏதாவது செய்யணும். பாலக்க ராஜா பீலியாமை ஏவல் விட்டு அவனை அனுப்பிக்கிறான். ஹல்லேலூயா. என்ன பண்றான்? ஏவல் விட்டு அனுப்பிக்கிறான். ஹல்லேலூயா. பீலியாமை போராடி அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க? கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறாங்க, துதிச்சு கொண்டு இருக்கிறாங்க, தெய்வ பயத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறாங்க. அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் பீலியாமை திரும்பி வந்துடுறான். ஹல்லேலூயா. ஆனா பாலக்க ராஜா இன்னொரு ஐடியா கொடுக்கிறான். ஹல்லேலூயா. மோயாபு தேசத்துல என்ன பண்றான்? மோயாபு தேசத்துல விக்கிரக ஆராதனைகளை என்ன பண்றான்? ஒரு பண்டிகை மாதிரி ஏற்படுத்துறான். ஹல்லேலூயா. ஒரு பண்டிகை மாதிரி ஏற்படுத்தி ஆணும் பெண்ணும் பெண்கள் என்ன பண்றாங்க? பெண்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் ஒரு அசிங்கமா ட்ரெஸ் போட்டணும். அங்கிட்ட விக்கிரகாராதனை, பூஜை, புனஸ்காரம் எல்லாத்தையுமே தட்டில் கொடுத்துட்டு அதெல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் பாவத்துக்குள்ள அங்க ட்ரெஸ் போட்டு லட்டு எடுத்து வந்து அப்படியே எல்லாருக்கும் பரிசுத்தமா ஜீவிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கட்டுக்கு பாலக்க ராஜா பீலியாம் மூலமா எல்லா ஜனங்கள் மூலமா என்ன பண்றாங்க? தட்டுல கொடுத்து எல்லாம் அந்த விக்கிரகாராதனை, அந்த புனிஸ்காரம், அந்த விக்கிரகங்களை எல்லாத்தையுமே கொண்டு வரும். ஹல்லேலூயா. வந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்தாங்க. என்ன விசுவாசம் இருப்பாங்களா? பரிசுத்தமா இருப்பாங்களா? பொண்ணு அழகா வந்துடே சொல்றாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அந்த ட்ரெஸ் பார்த்தா ஓ சூப்பரா இருக்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தமே ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஹல்லேலூயா. பரிசுத்தமே கரங்களவே ஒரு இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் என்ன?
அல்லேலூயா. செல்ஃப் கண்ட்ரோல் இங்கிலீஷ் பதத்துல என்னங்க செல்ஃப் கண்ட்ரோல். அல்லேலூயா. இச்சை அடக்கம். பாவத்தை கொல்ல என்ன ஆகுது? பாவத்தை என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இவருக்குள்ள என்ன இருந்துச்சு? இச்சை இருந்துச்சு. இச்சை வந்துருச்சு. அல்லேலூயா. உனக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறேன். நாட்டுக்காம தேவனுடைய சமூகத்துக்குள்ள போறேன். ஆண்டவருக்குள்ள அந்நிய பாஷை பேசுறேன். வேதத்தை படிக்கிறனானே, பாடல பாடுறனானே, எல்லாமே காரியத்தை நீ செய்யறனே. ஆனா உனக்குள்ள அந்த பாவத்தை கூடுகிறவன் யாரு? பிசாசு மூலமா உனக்கு எல்லாமே நடக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆணும் பெண்ணும் பாவத்தை கொள்ள இருந்து போய் பெறாயிட்டாங்க. எத்தனை பேர் வேசித்தனத்துல அடிமைட்டு பாவத்துக்குள்ள சிக்கிக்கொண்டு அல்லேலூயா தலைமையான துணியை போட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாவம் உன்னை தேடி வராதோ, உங்ககிட்டவே பாவம் என்ன வரும்? உன் பக்கத்துலயே இருக்கு. தெரியுமா? உன் பாவம் எங்க இருக்குது? உன் வாசப்படியிலே நிக்குது, மொபைல் போன்லே